நான் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவேன். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு 2025 இந்த ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறோம். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தரவுகள் படி பார்த்தோம்னா 2023 வெளியாகி இருக்கக்கூடிய டேட்டா படி இந்தியாவுல சாலை விபத்துகளால ஒரு ஆண்டுக்கு 1,72,000 பேர் உயிரிழக்கிறாங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா 53 விபத்துக்கள், 19 இறப்புகள் நிகழுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாலை விதிகளை நம்ம எவ்வளவு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருந்தாலுமே தனிநபரா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்பு அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கிறது, இன்னும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தன்னுடைய ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கணும். அதே மாதிரி ஒரு விபத்து நடந்த பிறகாக அந்த கோல்டன் ஆர் சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு பேர் முன்வந்து ஒரு நபருக்கு உதவி பண்றாங்க. இந்த நேரத்துல நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவர்களையும் வரவேற்றலாம். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறையின் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே மாதிரி போக்குவரத்து கூடுதல் ஆணையர் திரு ஆர் சுதாகர் அவர்களும் நம்மோடு இணைகிறார். ஐஐடி மெட்ராஸினுடைய அனைவருக்கும் ப்ராஜெக்ட் ஹெட்டினுடைய தலைவர் திரு ஹரிகிருஷ்ணன் பல சமூக முன்னெடுப்புகளை மேற்கொள்ளக்கூடியவர், அவரும் நம்மோடு இணைய இருக்கிறார். உளவியல் ரீதியாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாள்வது என்பது குறித்து பேசுவதற்காக உளவியல் ஆலோசகர் திருமிகு அனந்தலட்சுமி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரோட் சேஃப்டி அப்படிங்கிற அவேர்னஸ் எந்த வகையில ஏற்படுத்தினா அது மக்களை போய் எளிமையா சேரும் அப்படிங்கறத தொடர்ந்து பல ஆண்டுகளாக தன்னுடைய முன்னெடுப்பு மூலமா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திரு குணா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். சாலை பாதுகாப்பு தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பேசுவதற்காக திருமிகு சேகர் பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த அரங்கத்திலே குழுமி இருக்கின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை பாதுகாப்பை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு விபத்துக்களை தடுப்பது ஒரு புறம், விபத்து ஏற்பட்ட பிறகு விலையில்லா அந்த மனித உயிர்களை காப்பாற்றுவது மற்றொரு புறம். இந்த இரண்டிற்கும் முக்கியத்துவம் தந்து விபத்துக்களால் விலை மதிப்பற்ற மனித உயிர்கள் இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்னுயிர் காப்போம் 48 என்ற திட்டத்தை முதலில் தொடங்கிய அரசு இன்றைய திராவிட மாடல் அரசு என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் சாலையிலே ஏற்படுகின்ற விபத்து, வேகமான பயணம், அனைவருக்கும் நேரமின்மை, அனைவரும் சென்று அடைய வேண்டிய தூரத்தை விரைவாக சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கு, இதனால் மனித உயிர்கள் துடிதுடித்து நிற்கின்ற போது கூட அவர்களுக்கு ஒரு சிறு உதவி கூட செய்கின்ற நேரமின்மையை மனதிலே வைத்து இப்படி விபத்தில் ஏற்படுகின்றவர்களை அந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நேரத்திற்குள்ளாக மருத்துவமனைக்கு சென்று அழைத்து சென்று சேர்த்தால் அவர்களுக்கும் 5,000 ரூபாய் என்று பரிசு திட்டத்தை அறிவித்த முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் மிகையாகாது. வாகன பெருக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. வாகனங்கள் என்று கணக்கிட்டுக் கொண்டால், சரியான புள்ளி விவரங்கள் என்று எடுத்துக்கொண்டால், வாகனங்கள் இல்லாத குடும்பங்களே இல்லை என்ற ஒரு தரவு தருகின்றது. ஏதாவது ஒரு வகையில் எந்த பொருளாதாரத்தில் தினக்கூலிக்கு சென்று பணியாற்றுவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உயர்நிலையிலே இருக்கின்றவர்கள் இருந்தாலும் சரி, அனைவருடைய இல்லத்திலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாகனம் இருந்து கொண்டிருக்கின்றது. வாகனங்கள் இல்லாத ஆட்களே இல்லை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். எப்படி இன்றைய நவீன உலகத்தில் செல்போன் இல்லாத ஆட்களே இல்லையோ, அதுபோல் வாகனங்களே இல்லாத ஆட்களே இல்லை. இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஒவ்வொருவரும் முன்னெடுத்தால்தான் விபத்தில்லா மனித உயிர் இழப்பில்லா தமிழகத்தை நாம் காண முடியும் என்று சொல்லி, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே, சிறப்பான நிகழ்ச்சியிலே, இது ஒரு சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறு தீப்பொறிதான் பல்வேறு எரிமலைகள் பூபங்களை உருவாக்கும் என்பார்கள். அதுபோல் இன்று நீங்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த சிறு தீ நெருப்பானது மாநிலம் முழுவதும் பரவட்டும். நீங்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த சிறு மழைத்துளி என்பது வெள்ளமென புறப்பட்டு
தமிழகம் எங்கும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை உருவாக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போக்குவரத்து துறையின் கூடுதல் ஆணையாளர் திருமிகு ஆர் சுதாகர் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறேன். சென்னையில் ரோடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ரோடு இருக்கு. ஒன்று மவுண்ட் ரோடு, இன்னொன்று சர்தார் பட்டேல் ரோடு, இன்னொன்று வந்து 100 ஃபீட் ரோடு. வடபழனியில் இருக்க 3 ரோடு இருக்கு. 3 ரோடும் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், கரெக்டா? இன்னொரு 3 ரோடு இருக்கு. ஈவிஆர் சாலைன்னு சொல்லுவோம், பூந்தமல்லி ஹை ரோடு, அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கம் ஹை ரோடு, அப்புறம் கத்திப்புறா. அந்த 3 பார்த்தா இப்படி இருக்கும். இந்த 2மே சேர்ந்தாதான் சென்னை. இந்த மெயின் இந்த ரோடில் மேனேஜ் பண்ணியாச்சுன்னா சென்னை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு டிராஃபிக் போகிற ஒரு சிட்டி, ரொம்ப அழகான ஒரு சிட்டி. சென்னையை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏரியாவில் வந்து ஒரு விதமான பீப்புள் இருப்பாங்க. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான சென்னையில் போஸ்டிங் வரும்போது சரி அந்த அழகை வந்து ரசிக்கலாம், அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த காலை வேலை எப்படி ஆரம்பிக்கும்னா, முதல் காலை கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னைக்கு இத்தனை பேர் அடிபட்டாங்க. அப்படிங்கிறது எங்களுடைய காலை வந்து இப்படிதான் ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சென்னையை ரசிக்க முடியுமா? இதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு முகாம் நடந்தோம், ஜாட் அப்படின்னு, 0 ஆக்சிடென்ட் டே. நீங்களாம் கூட நிறைய ஆட் பார்த்துருப்பீங்க, 0 இஸ் குட், 0 இஸ் குட் அப்படின்னு. எப்பவுமே 0 குட் ஆக முடியாது, பட் 0 குட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப அழகான விஷயம். அது என்ன குட் அப்படின்னா தான் நோ ஆக்சிடென்ட், நோ டெத்ஸ். ஸோ சென்னை அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஆன் அன் ஆவரேஜ் வி ஹாவ் 500 டெத்ஸ் பர் இயர். ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 500 பேர் வந்து சாலை விபத்துல வந்து உயிரிழந்தவர்கள். 500 பேர் அப்படின்னு சொல்லும்போது பர் டே 1 to 1.5, இதுதான் நம்மளோட ரேஷியோ. ஸோ அந்த 1 இல்லை அப்படின்னாச்சுன்னா அது வந்து பெரிய விஷயம். ஒரு பையன் ஜாம்பசாரில் வந்து பைக்கில் போகிறாப்புல, ஒரு சைக்கிளிஸ்ட் அடிச்சிடறாப்புல, அந்த சைக்கிளிஸ்ட் வந்து இறந்து போயிட்டார். இதில் என்ன பெரிய விஷயம், அந்த ஓட்டிட்டு போன அந்த நபர், அந்த பையன் வந்து ஒரு ஜுவனைல் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவருக்கு இன்னும் லைசன்ஸே இல்லை. அப்புறம் லைசன்ஸ் இல்லாமல் அவர் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டும் போது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. சிறு தவறுகள் தான். அவர் வண்டி எடுத்துட்டு போகும்போது அவங்க அம்மா அப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க, தன் பையன் இன்னைக்கு ஒரு உயிரிழப்புக்கு காரணமாயிடுவான் அப்படின்னு. பெற்றோர்கள் அந்த சின்ன விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், சின்ன வயசுல இருந்து நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னாலே பல உயிர்கள் வந்து நம்ம காப்பாற்றுற மாதிரி ஆகும். அந்த மாதிரி தான் எவ்ரி ஆக்சிடென்ட் இஸ் a ஸ்மால் ரீசன். ஆக்சிடென்ட் does not happen because of big reasons. நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அதனால ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு என்னைக்குமே நடந்தது கிடையாது. சிறு கவனக்குறைவு, சிறு தவறு, சிறு ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அவ்வளவுதான். அந்த சிறு விஷயங்கள் தான். அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஒரு சிறு நிகழ்ச்சி தான் பெருவெள்ளமாகும். அதே மாதிரி தான் இது வந்து ஆப்போசிட். ஒரு சிறு தவறு தான், ஒரு சிறு கவனக்குறைவு தான் ஒரு உயிர் இழப்புக்கு வந்து காரணமாயிடும். அந்த மாதிரி சிறு தவறுகள் நடக்காம இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம ரோட்டை பத்தி கத்துக்கணும். நமக்கு அந்த பேசிக்ஸ் தெரியாதது தான் நம்மளோட விபத்துகளுக்கான காரணமே. இது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஹெல்மெட் போடுறதுக்கு சண்டை போட மாட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னாச்சுன்னா நம்ம பயணங்கள் வந்து எப்பவுமே சேஃபா இருக்கும். நாங்க போலீஸ்ல வந்து ஹெல்மெட் பிடிக்கிறதுக்காக நாங்க பேரிகேட்ஸ் போட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுவோம். நிறைய ஆப்லாம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் போலீஸ் செக் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இப்ப ஆட்கள் இருக்காங்க, ஆப்லாம் இருக்கு. ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க. நாங்க என்னைக்குமே சொல்ல போற ஒரே ஒரு விஷயம் தான், நாங்க வந்து ஃபைன் போடுறது உங்ககிட்ட இருந்து ஃபைன் கலெக்ட் பண்றதுக்காகயோ உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகயோ இல்லை. நாங்க போடுற ஒரு பேரிகேடும் நாங்க பண்ற ஒரு செக்கிங்கும் ஏதோ ஒரு உயிரை வந்து காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசை மட்டும்தான். நிறைய பேர் அந்த ஜங்ஷன்ல வந்து ஹெல்மெட் மாட்டிட்டு போவாங்க. யாருக்கு தெரியும், அந்த ஜங்ஷன்ல நீங்க எப்போ ஹெல்மெட் மாட்டுறீங்களோ கண்டிப்பா உயிரோடு இருப்பீங்க. வேற ஜங்ஷன்ல நீங்க ஹெல்மெட் இல்லாத போது என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையில எப்பவுமே ஒன்று சொல்லுவோம், நாங்க இருக்கிறோம் உங்களுக்காக, ஆனா உங்க பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு, உங்க பாதுகாப்பு எங்க கையில இல்லை. நீங்க பாதுகாப்பான ஒரு பயணம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கல அப்படின்னா நாங்க என்ன பண்ணாலுமே ஒரு பாதுகாப்பான பயணத்தை வந்து கொடுக்க முடியாது. நாங்க எல்லா எஃபர்ட்ஸுமே எடுக்கிறோம் ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்துக்காக. ஆனா அனைவரோட ஒத்துழைப்பையும் தேடுகிறோம். ஒரு விபத்தில்லா ஒரு சென்னையை மிக சீக்கிரமாக உருவாக்க வேண்டும் என்று ஒரு கனவை முன்வைக்கிறேன். ரோட் சேஃப்டி அண்ட் இந்த விபத்தில்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம இந்த விழிப்புணர்வு பேசினாலுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்?
ஃபர்ஸ்ட் ரோட்ல நம்ம மட்டும் தான் பயணிக்கிறோம். அதனால தான் நாங்க இதுக்கு முன்னாடி ரோட் ராஜான்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். நீங்க ரோட்ல பயணிக்கும் போது நீங்க ராஜா கிடையாது, நீங்க மட்டும்தான் அந்த ரோட்ல போறது இல்ல. நைட் டைம்ஸ்ல நீங்க தனியா போகும்போது கூட ஸ்பீடா போனீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க விபத்துக்கு ஆளாகலாம். ஸோ என்னைக்குமே நம்ம ரோட்டை மதிச்சு சைனேஜஸ்ல உங்களுக்கு என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க பயணம் சென்றீர்கள் அப்படின்னாச்சுன்னா உங்களோட பயணம் வந்து சேஃபா இருக்கும். நீங்க அதை மீறி நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னால பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து விதி வழியுது. சாலை விபத்து வந்து தடுக்கக்கூடியதா தான் இருந்திருக்கு. இப்ப நீங்க நிறைய இடத்துல போய் பேசும்போது கூட ஒரு அவேர்னஸ்ல வந்து அதை எப்படி வந்து நம்ம தடுக்கலாங்கிற இடத்துல இருந்து பேசியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இப்போ நம்ம போடுற இந்த பெனாலிட்டி, ஃபைன், இல்ல வந்து நம்ம டெக்னாலஜியா வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப வசதி, இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு சார்? நம்ம இந்த ஃபைன்ஸ் அப்படிங்கறது வந்து சைக்கலாஜிக்கலா சொல்றோம் அப்படின்னா ஃபியர் அப்பீல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பயத்தை கொடுக்கும். இந்த பயத்தினால நம்ம வந்து பண்ணாம இருக்கணும் அப்படின்னா ஃபைன் கட்ட வேண்டி வரும், 1000 ரூபாய் கட்டணும், அதுக்காக நம்ம பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு. நம்ம யாரையாவது ஒருத்தங்களை ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் அப்படின்னா அவங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணோம்னா 2 அப்பீல்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபியர் அப்பீல், ஒன்னு பிரஸ்டீஜ் அப்பீல். பிரஸ்டீஜ் அப்பீல் வந்து நான் வந்து இப்படிதான் இருப்பேன், நான் வந்து எந்த ரூல்ஸுமே மீற மாட்டேன், நான் கரெக்டா ஹெல்மெட் போடுவேன், அது வந்து எனக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறது பிரஸ்டீஜ் அப்பீல். ஃபியர் அப்பீல் வந்து பயப்படுத்துறது. ஏதாவது ஒன்று மட்டும் செஞ்சாச்சுன்னா என்னைக்குமே வந்து ஒரு சக்சஸ் ரேட் வராது. இந்த ரெண்டையுமே சேர்த்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து சக்சஸ் ரேட் வரும். ஹெல்மெட் போடுறதோட அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்கு. இன்டென்ஷனலி வந்து இப்போ நிறைய பேர் ஒரு பேக் சீட்ல உட்காந்து போனா கூட போட்டுட்டு போறாங்க. ஆனா சில பேர் வந்து ஒரு பேரண்ட் வந்து போடாம இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அதுல இருந்து அவங்க கத்துக்கிட்டு அந்த மாதிரி அவங்க வண்டியை தனியா எடுத்துட்டு போகும்போது போடாம இருக்கிற சிச்சுவேஷனும் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி வந்து இப்போ சென்னை போக்குவரத்து காவல்துறை வந்து ஹேண்டில் பண்றாங்க? பேரண்ட் போடல குழந்தை அதை கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மாடலிங் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எல்லாமே அந்த பிஹேவியர் எப்படி வருது அப்படிங்கிறது தான். பட் அது கூட பரவாயில்ல, அப்பா போட்டிருப்பாரு, குழந்தைக்கு போட மாட்டாரு. அப்பாவோட உயிர் முக்கியம், குழந்தையோட உயிர் முக்கியம் இல்லையா? நம்மளுடைய பேசிக் கான்செப்ட் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான். அப்படி நினைக்கும் போது நம்ம எப்படி குழந்தைக்கு ஹெல்மெட் இல்லாம கூட்டிட்டு போறோம்? ஸோ நாங்க ஜாட் எல்லாம் பண்ணும்போது எல்லா ஸ்கூலுக்கு வெளியில் நின்றுட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டோம், அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கேட்டோம், அப்போ உங்க குழந்தையோட உயிர் முக்கியம் இல்லையா அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் ட்ரைட் சம்வேர். நமக்கு அதுக்கப்புறம் தான் சென்னையில வந்து நமக்கு இன்னைக்கு 95% கிட்ட நமக்கு ஹெல்மெட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 75% பில்லியன் ரைடர் ஹெல்மெட் கம்ப்ளைண்ட்ஸ். ஜீமான், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்களை, ஏன்னா இந்த மோட்டிவேஷன்ல இருந்து தான் வந்து இனிமே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க அதை சரியா செய்யறதுக்கான ஒரு உத்வேகமும் கிடைச்சிருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு 2025 கவனம் செலுத்துவோம், பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியினுடைய முன்னெடுப்பு. இப்போ இதுல நம்ம கவனம் செலுத்துறதுனாலதான் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாங்க சொல்ல வர செய்தியா இருக்கு. ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், இப்போ சார் பேசும்போது கூட மாடலிங் தான் நிறைய எடுத்துக்கிறாங்க பேரண்ட் கிட்ட இருந்து குழந்தைங்க அப்படின்றது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் மேம்? இப்போ மாடலிங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம். இப்ப பேரண்டிங்ல நீங்க எந்த ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வெறும் சொன்னா பத்தாது குழந்தைங்களுக்கு. சோ நம்ம அதை செய்யும் போதுதான் அவங்களால பார்த்து அதை புரிஞ்சுக்க முடியும், அதோட முக்கியத்துவம் புரியும். எந்த ஹீரோயின்ஸ் ஒரு குழந்தைக்கு பிடிச்சாலும் தாய் தந்தை மாதிரி ஒரு ஹீரோயின்ஸ் யாரையாலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணாலும் கரெக்ட் அப்படின்னு நம்புறதுதான் குழந்தை தன்மை. சோ அப்ப அந்த பேரண்ட்ஸ் வந்து எல்லா நேரத்திலையும் அதை செய்யும் பொழுதும், அதை இன்சிஸ்ட் பண்ணும் பொழுதும், கண்டிப்பா அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது அது ஃபாலோ பண்ணணும். ஓகே, எங்க அப்பா அதை பண்ணிருக்காரு, எங்க அம்மா அதை பண்ணிருக்காங்கன்றத கட்டாயமா அதை ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம 100% கேரண்டி எங்கேயுமே எதுக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தையோட தனித்தன்மை, குணாதிசயம் அது எல்லாமே இருக்கு. பட் பெரும்பாலும் நம்மளுக்கு ஒரு பழக்கத்தை ஒரு குழந்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் அதை வீட்டுல நம்ம வீட்டு பழக்க வழக்கம் இதுதான் அப்படிங்கறதுல இதையும் நம்ம கொண்டு வரும் பொழுது கண்டிப்பா இந்த டிஃபிகல்ட்டியை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்த விபத்து ஏற்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாம இப்ப பேசிட்டு இருந்த மாதிரி குறிப்பிட்ட சில ஃபேக்டர்ஸ்னால நடக்குது. அதாவது புறக்காரணிகள்னு சொன்னோம்னா ரோடு, இன்னொன்னு தன்னோட இடத்துல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து நான் ஸ்பீடா போகணும், நான் இந்த பைக் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத வந்து ஒரு வீலிங் பண்ணியோ இல்ல நான் வந்து ஒரு சவுண்டா வந்து போய் தான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் மேம்? இது ஒண்ணு பியர் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சோஷியல் பிரஷர்னு சொல்லக்கூடியது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் ஓட்டுறாங்க, வாங்கின புதுசுல இப்படி ஓட்டி ஒரு வீடியோ போடும் பொழுது எனக்கு நிறைய லைக்ஸ் கிடைக்குது. சோ அப்ப என்னோட குரூப்ல எல்லாரும் இதை பண்ணும்
பண்ணும் பொழுது நானும் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறேன். அகெயின் இதுவுமே உங்களோட முன்னாடி கேள்விக்கும் இதுக்கும் நிறைய லிங்க் இருக்கு. இப்ப சோஷியல் பிரஷருக்கு ஏன் நம்ம ஆளாகிறோம் அப்படின்னா நிறைய அதுதான் நம்ம பார்த்து வளர்றோம் கூட. அவங்க எல்லாம் அதை பண்ணிட்டாங்க, சோ நீயும் பண்ணணும். அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், நீயும் வாங்கணும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, நம்மளும் வாங்கணும். அது வந்து வீட்லயே அது ஒரு விஷயமா பண்ணும் பொழுது எனக்கு அது வேணும், உனக்கு அது முக்கியம் அப்படின்றது இல்லாம அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க நம்ம பண்ணும் பொழுது இந்த குழந்தையுமே அந்த சோஷியல் பிரஷருக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அதனாலதான் பெரும்பாலும் பிள்ளைகள் இந்த மாடல் பைக் வேணுங்கிறதும் கூட எனக்கு அது சூட்டபிளா, என்னோட பாடி பிசிக் அது சூட்டபிளா, நம்ம ரோடுக்கு அது சூட்டபிளா அப்படிங்கறத யோசிக்காம என் ஃப்ரெண்டு வச்சிருக்காங்க, இல்ல என்னோட கேங்ல எல்லாரும் இது இருந்தாதான் அங்க வந்து எனக்கு ஒரு கெத்தா இருக்கும், ஒரு மரியாதையா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் நிறைய பண்றாங்க. அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கிறது கொஞ்சம் மேல் அடாப்டிவா போயிருது. ஏன்னா அட்டென்ஷன் சீக்கிங்கிறது தேவை, நம்ம எல்லாருக்குமே அது வேணும். பட் அது கொஞ்சம் அளவுக்கு மீறி போகும் பொழுது, தன்னுடைய பாதுகாப்பை தாண்டி போகும் பொழுது அது மேலடாப்டிவா மாறுது. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு வந்து பாசிட்டிவான நோட்டாவும் இருக்கு, சில விஷயங்களை வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடியதாகவும் இருக்கு. சோ அதுல வந்து நான் வந்து ஒரு பிரபலமான ஒரு நபரா என்னை மாத்திக்கணும் அப்படிங்கிற மனோநிலை இருக்கு இல்லையா, அது வந்து தேவையா? அது மாதிரி வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அது ஒரு வகையில அது ஓகே. சோ ஒரு பிரபலமா ஆகிறேன், நான் ஏதோ ஒரு விஷயம் நல்லது பண்றேன் அதனால நான் பிரபலமா ஆகிறேன். இப்ப நிறைய வாலண்டியர்ஸ் இங்க பார்த்தோம். சோ அதுவுமே பிரபலம் அடைகிறது தான், தட் இஸ் ஃபைன். பட் என்ன பண்ணி நான் பிரபலம் ஆகிறேன் அப்படிங்கறதுல தான் வித்தியாசம் இருக்கு. நான் இப்படி ஒரு பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு விஷயத்த செஞ்சு நான் பிரபலம் ஆகிறேன் பொழுது கண்டிப்பா அவங்களோட லைஃபையுமே அவங்க வந்து ஒரு ரிஸ்க்ல போடுறாங்க. அண்ட் அது ஒரு ராங் மாடலிங்காவும் ஆயிருது இல்லையா. சோ இத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க, இத்தனை ஆயிரம் பேர் ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருக்கு. அப்ப எனக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கணும்ல. அத்தனை பேரையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எங்கேயோ ஒரு இடத்துல போயிருதோ அப்படிங்கிறது தான். ஈவன் மூவிஸ்ல கூட வந்து புகைப்பழக்கம் உடல் நலம் கேடுன்னு கீழே போடுவாங்க, ஆனா ஹீரோ ஸ்மோக் பண்றாங்கன்னா அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லையா. So what you do matters a lot than what you say. இப்போ நான் வந்து ஒரு வண்டி எடுக்கிறேன், எனக்கு வந்து எனக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், என்னோட எமோஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், என்னோட மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். சோ அது என்ன எப்படி டிரைவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கும். அந்த மொமெண்ட்ல வந்து நான் ஜாலியா இருக்கும் போது ஜாலியா போவேன். சோ இல்ல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னா அது என்ன எப்படி மாத்தும், அந்த நேரத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம்? பேசிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், பேசிக்கா உங்களுடைய மனநலப்பை நீங்க மனநலனை நல்லபடியா வச்சுக்கிட்டீங்கனாலே இது எல்லாமே தடுக்கும். ஏன்னா ஒரு டிரைவ் பண்றீங்க அப்படின்னும் போது அட்மோஸ் ஃபோக்கஸ் தேவைங்க. வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டோம்னா அவங்க மேல இருக்க கோவத்தை நம்ம ஸ்டேரிங்ல காட்டுவோம். கண்டிப்பா அதை நம்ம நிறைய நேரம் பார்த்திருப்போம். இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போறோம்னா அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல கொஞ்சம் நம்ம ரேஸ் பண்றத பாக்குறோம். சோ நம்மளுடைய மனநிலை அப்படிங்கிறது நம்மளோட டிரைவிங் ஸ்பீடா இருக்கட்டும், எப்படி நம்ம டிரைவ் பண்றோம் இருக்கிறது கண்டிப்பா அது பாதிக்கும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் அந்த டிரைவிங் சீட்ல உட்கார்ந்துட்டு நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. என்னுடைய லைஃப் ஃபுல்லா அது என்னோட லைஃப் ஸ்டைலா கொண்டு வரதுதான் முக்கியம். என்னோட இமோஷனல் மேனேஜ்மெண்ட்ன்றது த்ரூ அவுட் மை லைஃப் நான் பண்ணணும். அந்த நிமிஷம் நான் டிரைவ் பண்றேன் போது சடன் ரிலாக்ஸேஷன்றது நமக்கு கிடைக்காது. நன்றி மேம். நான் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த நிறைய விஷயங்களை வந்து உளவியல் சார்ந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். கவனம் செலுத்துவோம், பாதுகாப்பாக இருப்போம். எவ்வளவு கவனம் நம்ம செலுத்துறோம், எந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்குது? திரு ஹரிகிருஷ்ணன் தொடங்கலாம் நினைக்கிறேன். அதாவது நம்ம சென்னையில பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஏதோ ஓரளவுக்கு சாலை பாதுகாப்புல நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம்னு சொல்லலாம். நீங்க சென்னையை தாண்டி நீங்க ஊர்களில் பார்க்கும்போது, நகரமயமாக்கப்படாத மாவட்டங்களில் நீங்க எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் சிக்னல்ஸ் கூட சரியா இருக்கிறதே கிடையாது. அங்க இருக்கக்கூடியவங்க யாருமே ஹெல்மெட் பயன்படுத்துறாங்களான்னா கிடையவே கிடையாது. நிறைய பேர் ட்ரிபிள்ஸ் போறக்கூடிய அந்த விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து பயணிச்சுட்டே தான் இருக்கு. இங்க நம்ம ஒரு வகையில பாக்குறோம், அந்த இடத்துல ஒரு வகையில பாக்குறோம். கவனம் அப்படின்றது வந்து இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுதுன்னா, நான் இந்த உலகத்துல பார்க்கக்கூடியவங்க என்னை கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஆங்கிள் பாக்குறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தரோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத தத்ரூபமாவே நிறைய சிக்னல்ஸ்ல பண்ணிருக்கீங்க. ஒரு பர்சனலான ஒரு இழப்புக்கு அப்புறமா வந்து அந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? உங்களோட இவ்ளோ வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சேஃப்டி ஓரியன்டா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ஆன் த ஸ்பாட் அவுட்ல இறக்குறாங்க. ரொம்ப மோசமான இறப்பது. ஒவ்வொரு பாட்டா கட் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமையில வந்து இருந்தான் என் ஃப்ரெண்டு. அதை பார்த்து வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அது அப்படியே ஒரு 2 இயர்ஸ் போச்சு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ டிராஃபிக் அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நார்மலா போயிட்டு அந்த மாதிரி சிக்னல் ஃபாலோ பண்ணுங்க, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. விஷுவலா உண்மையிலேயே ஒருத்தன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு அவன் வந்து மற்றவங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சும்மா ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துச்சு. அதனால வந்து ஒரு மம்மி மாதிரி ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு
சிக்னலில் போய் நின்று ஒன்றும் சொல்கிறதில்ல, ஜஸ்ட் நின்னா பார்ப்பாங்க, என்னப்பா ஆச்சுன்னு கேட்பாங்க. ஒரு இண்டிவிஜுவல் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து ஒரு முன்னெடுப்பா சமூகத்துல இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி வராங்க. பட் அவங்களையும் அரசையும் எப்படி ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு தான் நம்ம தமிழ்நாடு தன்னார்வலர்கள் டீமை உருவாக்கணும். என்னைக்குமே வந்து அரசாங்கத்திற்கிட்ட எல்லா வகையான இதுவுமே இருக்கு, எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி செய்ய முடியும்ன்றது எல்லாமே இருக்கு. பட் நம்ம ரீச் பண்றதே இல்லை. ஏன்னா எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா, இன்னைக்கு வந்து நீங்க கேட்ட மாதிரி தான் நல்ல விஷயம் செய்யறதும் எல்லாமே வந்து சோசியல் மீடியா பிரபலங்களாகிறதுக்கான முயற்சிகள்ல நிறைய பேர் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர உண்மையான தன்னார்வ பணியில இல்லவே இல்லை. தன்னார்வ பணியில இருக்கக்கூடியவர்கள் அடையாளப்படுத்தப்படுறது கிடையாது, அங்கீகரிக்கப்படுறது கிடையாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. சோ நாம என்ன நினைக்கிறோம்னா, தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி பல பேர் அடையாளங்களே இல்லாம தன்னுடைய சமூக பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில செஞ்சுட்டே இருக்காங்க. அவர்களை அடையாளம் கண்டு அவர்களோட சேர்ந்து பயணிச்சு அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு கொடுத்து ஒரு தன்னார்வமா செய்யுங்க. ஸ்கூல் பசங்களுக்கு நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கூலோட கொலாபரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்கூல்ல இருந்து வர ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்றாங்க, சார் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சார் ஹெல்மெட் போடலன்னா என் பையன் வண்டியிலே ஏற மாட்டேன்னு சொல்றான், சீட் பெல்ட் போடலன்னா நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறான் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஃபீட்பேக் வந்து அதுதான் அந்த சக்சஸ் ரெகக்னைசேஷன் நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரமும் எங்களுக்கான அடையாளங்களும் அது மட்டும் தான். அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லட்சம் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த விழிப்புணர்வு நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். நான் இருக்கிறதுலயே ஹைலி இன்ஃபுளுயன்ஸ்டா நான் பாக்குறது வந்து குழந்தைங்க தான். நீங்க நான் பெரியவங்க பெரிய ஒரு செலிபிரிட்டியை கூட நான் பெருசா நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். சின்ன குழந்தைங்க கிட்ட போய் நீங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அவன் சிக்னல்ல உட்காந்து இருக்கும் போது அப்பாவோட ஏன்பா ஒயிட் லைன்ல இப்படி நிக்கிறோம் அப்படின்னு கேட்பான். அந்த ஒரு கேள்வியை இப்படிதான்ப்பா நிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அந்த ஒயிட் லைன் வரும்போது ஒயிட் லைன் வருதுப்பா அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லுவான். அவன் சொன்ன அடுத்த செகண்ட் அப்பா அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுவார். அவன் எடுத்து சீட் பெல்ட் போட்டா அப்பா அடுத்து சீட் பெல்ட் போடுவார். அவன் வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஹெல்மெட் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டானா அவரும் ஹெல்மெட் போடுவார். இப்படிதான் வந்து குணானாவோட பையனும் இன்னைக்கு 10 வயசு பையன் வரைக்கும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 11 வருஷமா இவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பயணங்களையும் அவன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பெனால்டின்ற ஒரு விஷயம் ஏன் கொண்டு வந்தாங்க? முதல்ல ஒரு விஷயம், நீ போய் ஆக்சிடென்ட் ஆகி உன் உயிர் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு பெனால்டின்னு ஒண்ணு வச்சுட்டா, ஐயோ நாங்க 5000 ரூபாய் கட்ட வேண்டியது வருது, அதுக்கு பதில் நான் வந்து கொஞ்சம் என்னைய ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நான் கிளம்ப முயற்சி பண்றேன். பொதுவா சொன்னீங்கன்னா இந்த உலகமே ரசிக்க வேண்டிய ஒரு இடம். நீங்க இப்படி நகரும் போது நிறைய விஷயங்களை பார்க்கலாம், புதுசா கத்துக்கலாம். ஒரு டிராபிக்ல நிற்கும் போது ஒரு கண்ணு தெரியாதவங்க வந்து ஒரு வியாபாரம் பண்ணி சுயமா சம்பாதிக்கணும்னு ஒரு வேலை பார்ப்பாங்க. சுயமா எப்படி சம்பாதிக்கணும்னு ஒருத்தவங்க சொல்லி தராங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க பார்க்கணும். அப்ப நீ அங்க டிராபிக்ல போய் நிக்கிறோம்னா உன்னோட டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். நீ வேகமா போனா அதை பார்க்க முடியாது. பசங்க இன்னைக்கு வளரும் போது நான் வளர்ந்துட்டேன்னா 4 பேர் பார்க்கும்போது நான் எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஹீரோவா தெரியுறேன் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட வளர 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 அவர்களோட வாழ்க்கைக்குரிய அடுத்த 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சைக்கிள் கூட வாங்குறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாறி போயிடுது. இப்படிதான் நம்ம பாக்குறோம். ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு சாலை விபத்தை நம்ம வந்து கடந்து போறோம், இல்லனா ஒரு ரோட் கிராஷை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்றோம் அப்படிங்கும் போது இமீடியட்டா அங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த கோல்டன் ஆர் தான். நீங்க பர்சனலா வந்து அதை விட்னஸ் பண்ணிருக்கீங்க. சோ அதை எப்படி பாக்குறீங்க? நான் ஆக்சுவலா நிறைய டிராவல் பண்ணுவேன், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேரை நான் ஆக்சுவலாக காப்பாற்றிருக்கேன். இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுவேன். எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு என்ன இருக்குது, ஏது இருக்குது, ஹார்ட் பீட் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்டு ஏதாவது வேணுமா, ஆம்புலன்ஸ் கூப்பிடணுமா வேணாமா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சிட்டிக்குள்ளேயே சொல்கிறேன். சிட்டிக்குள்ளேயே நான் நைட் டைம் ஆஃபீஸில் வரும்போது நிறைய நடக்கும். அந்த மாதிரி கூட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் படிச்சிருக்காங்க, சில பேர் இறந்துருக்காங்க. ஸோ நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இமீடியட்டாக, நமக்கு என்ன அப்படின்னு விட்டு போகக்கூடாதுன்ற நான் ஏதாவது பிரச்சனை வருமா பின்னாடி அப்படிலாம் யோசிக்கிறேன். ஒருத்தர் அடிபட்டு ஒருத்தர் இருந்தாங்கன்னா முதல்ல அவருக்கு நல்ல ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கான இடமும் அவரை அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அப்ரூவ் படுத்துறதும் 108க்கு கால் பண்றதும் அவரோட உடைமைகள் ஏதாவது கீழே வந்து, ஏன்னா இதை திருடுறதுக்குன்னே வந்து நாங்க நிறைய பேர் பார்த்திருக்கோம். அவரோட செல்போனை எடுக்கலாம், அவரோட காசு எடுக்கலாம், கூட்டத்தோட கூட்டமா பண்ணலாம். அப்ப அது எல்லாத்தையும் எடுத்து கட்டி அவரை வச்சுட்டு அவருக்கு முதல்ல மூச்சு இருக்கான்றதை பார்த்துட்டு அவர் எந்த டைரக்ஷன்ல படுக்க வைக்கணும், படுக்க வச்சதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன மாதிரி பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், உடனே எந்த ஆம்புலன்ஸ்ல கால் பண்ணி அவரை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அனுமதிக்கணும்ன்ற இவ்வளவு விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சுதான் இதை நாங்க பண்ணவே ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு மனுஷன் அடிபட்டு இருந்தானா அவன் அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அவன் அடிபட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேணாலும் அவனை கூட்டு போய் அட்மிட் பண்ணி அதுக்கான பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திர ஃபெசிலிட்டிஸ் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மூலியமாக உருவாயிருக்கு. அப்ப இப்பேற்பட்ட ஸ்கீம்ல நான் எப்படி இதுல இப்படி பண்றவன் தான் அந்த முதல் ஹீரோவாக பார்க்க முடியும்னா அந்த ஹீரோக்களை எத்தனை பேரை நாங்க உருவாக்குறோம் அப்படின்ற மனப்பான்மையில பயணிக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு இவ்வளவு பேரோட இவ்வளவு விஷயங்களோட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பயனா பார்க்கிறேன்.
ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை பண்ணிருக்கீங்க. இன்னும் உங்களோட இனிஷியேட்டிவ் இந்த சேஃப்டி ஓரியன்டா இருக்கிறது தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார்பா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு இண்டிவிஜுவல் செய்யக்கூடிய ஒரு தனிப்பட்ட இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. சோ இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும். இனிமே நம்ம ஒரு ரோட்ல போகும்போது ரோட் கிராஷ் நடக்கிறது, இல்ல ரோட்ல நடக்கக்கூடிய தவிர்க்க முடியாத சில அசம்பாவிதங்கள், இது எல்லாத்தையும் சரியா கையாளக்கூடிய பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் நாளைக்கு ஒரு 1000 பேரோட வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். இணைந்திருங்கள்.